அப்படி இருக்கிற நிலையில இதற்கிடையில காங்கிரஸ் கட்சிக்குள்ளே தமிழர் அரசியல் அதிகாரம் அதை நோக்கி காங்கிரஸ் கட்சிக்குள்ளே நான் ஏற்கனவே சொல்ல காங்கிரஸ் கட்சியின் கொள்கை அப்படி நான் சொல்றேன். அப்படி கட்டமைப்போம், பிரிந்து போக வேண்டாம் என்று சொல்லுவோம். இல்லை நான் பிரிந்தே போவேன் என்று சொன்னால் பிரிந்து போக அனுமதிப்போம். இந்தியாவின் மாநிலங்கள் இந்திய மாநில பாகிஸ்தான் பிரிந்ததுல, அப்புறம் பாகிஸ்தான்ல வங்கதேசம் பிரிந்ததுல இல்லையா? இப்ப இந்தியா சென்னை மொழி வழியா பிரிந்தது, சமய வழியா மத வழியா பிரிந்த பாகிஸ்தான், அப்புறம் மொழி வழியா பிரிந்த வங்கதேசம். அதாவது வங்கதேசம் தனியாட்சி கிடைச்சது, மொழி வழியா பிறந்த மாநிலங்கள் அத்தனை பேர் தனியாட்சி கிடைச்சது. உங்களுடைய தொடக்க கேள்விகள்ல இதுவும் வருது, இந்த வங்கதேசம் பிரச்சனை. இப்போ இலங்கை கூட சென்னை கட்டுப்பாட்டுல தான் இருந்தது, தனி நாடா போய்விட்டது. சென்னை கட்டுப்பாடு இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில இந்த கோட்பாட்டின் அடிப்படையில தான் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே சிலம்பு செல்வர் மாப்போசி இந்த மொழிவழி தேசிய இந்தியா விடுதலை பெற வேண்டும், விடுதலை பெற்ற இந்தியாவுக்குள் தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும். 4 அதிகாரங்கள் உனக்கு, 7 அதிகாரங்கள் எனக்கு. விடுதலை பெற்ற இந்தியாவில் தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும், இந்திய ஒற்றுமையை காப்போம். இதான் மாப்போசி 1947 ஜனவரி மாசம் சென்னையில கோட்டையில மண்டலத்துல மிகப்பெரிய மாநாடு போட்டிருக்காரு. காமராஜருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. டி.கே. கிருஷ்ணசாமி வந்து பேசியிருக்காரு, நாமல சோமசுந்தர பாரதியார் பேசியிருக்காரு, பாரதிதாசன் வந்து பேசியிருக்காரு. எந்த ஆவணம் இருக்கு ஐயா, பல நெடுமான தந்திருக்காரு என்கிட்ட, பின்னால நீ பேசுப்பான்னு மாநாடு கூட்டியிருக்காரு. அவர்தான் இந்த தமிழர் அதிகார அரசியலுக்கு சரியான ஒரு தீர்வை வைத்தவர். ஆமா, சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம். இந்த பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு பாட்டுல சொல்வாரு, வில் புலி கையில் கொடி மூன்றினால் புதுவானமெங்கும் எழில் மேவிடும், அந்த நாள் தான் என்னால் வரும் அப்படின்னு பாட்டு எழுதுவார். வில் புலி கையில் கொடி மூன்றினால் புதுவானமெங்கும் எழில் மேவிடும், அந்த நாள் என்னால் வரும் அப்படின்னு இயங்குவார். அந்த வில்புலி கயல் சின்னத்தை மாநகராட்சி கொடி இன்னைக்கு பறக்கல. அந்த கொடி நீங்க கவனிக்க அதுக்கு மாத்தல, ஆனா பறக்கல, இறக்கி வச்சிருக்காங்க. அது நம்ம மாத்த அதுக்கு தனியா பறக்கணும். அந்த அரசியல் அதிகாரம் அதுதான் ஒவ்வொரு கொடியா மாப்போசி ஒரு தமிழனா இருக்க போய், செங்கல்வரையன் ஒரு பச்சை தமிழனா இருக்க போய் அதை ஏற்றுக்கொண்டு, ஆனா முதலமைச்சர் கையெழுத்து போடணும். ராஜாஜி அவர் 54 என்று நினைக்கிறேன், இவர் போறாரு கையெழுத்து போடணும்னு சொல்லுவதற்காக மாப்போசி போறாரு ராஜாஜி முதலமைச்சர் வீட்டுக்கு. அப்பொழுது சொல்றார் ராஜாஜி, வாங்க வாங்க மாப்போசி, உங்களுடைய கழக கூடிய கார்பரேஷன் கூடிய மாத்திட்டீங்களா? போட்டுட்டேன் கையெழுத்து, பறக்கட்டும் புலிக்கொடி வில்கொடி மீன்கொடி. ராஜாஜி தமிழ் ஆளுமைகளை அப்படி ஏற்றுக்கொண்டாரா? அவரைத்தான் குள்ளுகப்பட்டது என்று சொன்னது யாரு? இந்த திராவிட கூட்டம். அவர் கூட வந்து அது பிறகு வர ஆளுமைக்கு வருவதற்கு யார் வேண்டுமானாலும் உள் வாங்கிக் கொள்வார்கள், குள்ளுகப்பட்டது என்பார்கள். பிறகு மூகறிஞர் எப்படி மாற்றாங்க? 67 வரைக்கும் அவர் குள்ளுகப்பட்டார். அவருக்கு உடம்பெல்லாம் மூளை. 67 கூட்டணி வைக்கும் போது அவர் காங்கிரஸ் எதிர்ப்பு, சுதந்திர கட்சி. உங்களுக்கு தெரியுமா ஒரு செய்தி இன்றைக்கு சொல்றாங்கல்ல, நம்ம சும்மா பதிவு பண்ணிக்கிறோம். பொது தொகுதியில் பட்டியல் பிரிவு தமிழரை சட்டமன்ற தொகுதியிலே நாடாளுமன்ற தொகுதியிலே நிறுத்த வேண்டும் என்று இப்ப கோரிக்கை இருக்குல்ல. சீமான் கூட நான் நிறுத்தி இருக்கிறேன் 2016 நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாருல. இப்ப நம்ம தம்பி தொல் திருமாவளவன், எங்களுக்கு அதிகாரம் இல்ல, எங்களுக்கு பொது தொகுதி கேட்டா, ஐயா கலைஞர் நீங்களெல்லாம் பொது தொகுதியா என்று கேட்டாரு. வன்னியரசெல்லாம் பதிவு பண்ணிருக்காரு. 1967 திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் பொது தொகுதியில் சுதந்திர கட்சி சார்பில் போட்டிட்டு வென்றவர் சேவேரி என்ற பட்டியல் பிரிவு, இன்னும் சொல்ல வேண்டுமா தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர். கொடுத்தது யாரு? பொது தொகுதி கொடுத்தது யாரு? ராஜாஜி, திமுக கூட்டணியில். வரலாற்று பதிவு தானே. அப்புறம் அம்மையா ஜெயலலிதா கொடுத்தாங்க திருச்சியில தலித் தெளிவுலையே. காங்கிரஸ் கட்சியில கரூர்ல பொது தொகுதி, அதுதான் சமூக நீதி பற்றி பொது தொகுதியில நிக்கிறது வந்து ஒரு பெரிய சாதிய முரண்பாடுகளா இல்ல. அப்ப அவர் வந்து அவருக்கு ஆயக்குடி பாலகிருஷ்ணனுக்கு சலியா புலின்னு பேரு. சலியா புலி பெருந்தலைவர் ஆயக்குடி பாலகிருஷ்ணனை பத்தி நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிச்சேன். அவர் மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய
ஆளுமையை செலுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஆளுமையா இருந்திருக்காரு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கிட்ட ஆளுமை மிக்கவர், தலைவர், முதலமைச்சர். என்ன சலியா புலியாரு கொஞ்சம் சில இடங்கள் இப்படி சரிந்து போக கூடாதா என்று சொல்லும்போது நீங்களே சொல்லிவிட்டீர்கள் சலியா புலியார் என்று. சலியாத புலி போன்றவர், சலிப்பில்லாத புலி. அது எப்படி வந்து நான் எங்கேயுமே, நான் பச்சை தமிழன், எங்கேயுமே சரிந்து வளைந்து நெளிந்து எதற்காகவும் எந்த சொன்ன அப்படியெல்லாம் போக மாட்டேன். என்ன இந்த விவகாரத்தில் பிடிக்கிறீங்க? ஆமா, நீங்க அங்க நிக்கும் போது நான் இங்க நிக்க கூடாதா? எப்படி காமராஜரே ஏன் அந்த பக்கம் அப்படி அப்படி அந்த பார்வை பாக்குறீங்க அப்படின்னு கேட்பாரா பழனியில் போயிருக்கிட்ட? ஆமா, நீங்க அந்த பக்கம் நிக்கும் போது நான் இந்த பக்கம் நிக்க கூடாதா என் மக்களுக்காக அப்படின்னா? சரி சரி, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க என்று பக்குவமாக பண்பாக ஆளுமை மிக்க பெருந்தலைவர் காமராஜரே சலியா புலியார்ட்ட பேசுவாரு. அப்படிப்பட்ட ஆளுமை இன்றைக்கு இல்ல. அது மட்டும் இல்ல, நம்ம இந்த அதிகாரத்தை இன்னைக்கு சொல்றோம். பாலை மு கருணாநிதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1971 நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன் தஞ்சாவூர்ல. குமுதம் பத்திரிகையில அங்க ஒரு படிப்பகம் இருக்கு, அதுல பாக்குறேன் மு கருணாநிதினு 2 படம் போட்டிருக்கு. அவரும் கருப்பு கண்ணாடி போடுவார், படம் வச்சிருக்கேன். இவரு ஆமா 5000 ஏக்கருக்கு சொந்தக்காரர், மிகப்பெரிய குறுநர். ஆமா, இன்றைக்கு இருக்கு அவங்க குடும்பத்துக்கு 5000 ஏக்கர் சொந்தக்காரர். ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தின் செயலாளர் அண்ணாதுரை காலத்துல. ஆமா, பட்டியல் பிரிவு தமிழன், பச்சை தமிழன், தேவேந்திர உள்ள மேலாளர். அண்ணாதுரை காலத்துல எஸ்டிஎஸ் மாவட்டத்தில் ஆக முடியல. அதாவது அரசியல் சூழ்ச்சி. நான் முதல்ல சொன்ன தமிழர்கள் திறந்த மனதோட பேசுவாங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுற பழக்கம் தமிழர்களுக்கு கிடையாது. எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர், மறைமுகமா தாக்குறதுல நேர் வென்றால் சரி தோன்றது. எனது அன்பு நண்பர் ஆர்வயின் நண்பர் திருமாவளவன் என் இதயத்தில் குடியிருக்கிறார் அப்படின்னு மட்டுமே பேசுறது. இதயத்தில் குடியிருக்கிறார், தொகுதியில் இடம் கிடையாது. அதே மாதிரி தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா நம்ம ஜனதா தளத்தின் தலைவர் ஒருத்தர் வயசானவர், பேரு சரி நல்ல பேரு இல்ல ஜனதா கட்சியினுடைய தலைவர் பேர் வயசான காங்கிரஸ் கட்சிக்காரு, அவர் பேரு என்ன நினைவரல. அவர் போய் கோபாலபுரத்துல கேக்குறாரு, எங்களுக்கு 2 சீட்டு கொடுங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, என் ஐயா கலைஞர் இதயத்தில் ஏராளமான இடம் இருக்கு, ஆனால் தொகுதியில் இடம் இல்லைன்னு இருக்காரு. அப்படியா, அப்ப நன்றி வணக்கம்னு வெளியே வந்து சொல்றாரு இந்த தலைவரு. அவர் பேர் என்ன சொல்றாரு உங்களுக்கு? இதயத்துல அவருக்கு இடம் இருக்குதான். நாங்கள் அரை சீட்டு கால் சீட்டு கேட்கவில்லை தொகுதியில. அவர் சொல்றாரு அரை சீட்டு கால் சீட்டு கேட்க முடியவில்லை. கோபாலபுரம் வாசல் சொல்ற கருணாநிதி வீட்டு வாசல்ல. ஏன்னா அரை சீட்டு கால் சீட்டு இல்லை, அதனால 1 சீட்டு கொடுங்கன்னு கேட்டோம். 1 சீட்டு தொகுதியில் இடம் இல்லை, ஆனால் என் இதயத்தில் ஏராளமான இடம் இருக்கிறது என்று ஐயா கலைஞர் சொல்லிட்டாரு. நன்றி வணக்கம்னு நாங்க கீழே வந்துட்டோம். அவர் இதயத்தில் எங்களுக்கு இடம் இருந்தால் என்ன, களிமண்ணுக்கு இடம் இருந்தால் எங்களுக்கு என்னையா களிமண்ணுக்கு இடம் இருந்தால் இப்படி சொன்னார். எங்களுக்கு இடம் இருந்தால் என்ன, களிமண்ணுக்கு இடம் இருந்தால் எங்களுக்கு என்ன? நாங்க கேட்ட 1 தொகுதி கொடுக்க கூடாதா கருணாநிதி? நாங்க அரைச்சிட்டு கேட்கலாம், ஆனா இல்லையே. காய்ச்சிட்டு கேட்கலாம், ஆனா இல்லையே. இப்படி நகைச்சுவையாவும் கடுமையான கோபத்தோடும் பேசியவரெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி இருக்கும்போது இந்த தாலை மு கருணாநிதி போன்றவர்கள், அந்த திருநெல்வேலி தொகுதி சேவியர் அவர் போன்றவர்கள் இப்படி ஆளுமையெல்லாம் இந்த சீட்டு கொடுக்கிற பொழுது மக்கள் தொகை அடிப்படையில கொடுக்காம தனக்கும் தனது விசுவாசிகளுக்கும் தனது புரோக்கர்களுக்குமே வந்து சீட்டு கொடுக்கிற அடிவரடிகளுக்கும் புரோக்கர்களுக்கும் கமிஷன் மண்டிகளுக்கும் கமிஷன் ஏஜென்ட்களுக்கும் சீட்டு கொடுக்கிற பழக்கம் எப்ப தொடங்குச்சு? திராவிடம் தான், அண்ணா காலத்துல தான். அண்ணா காலத்துல தான் தொடங்கியது. ஆளுமைகளுக்கு இடம் கொடுக்காமல் அரசியல்வாதிகள் தனக்கு கொத்தடிமையாக யாரு இருப்பார்கள்? நீங்க சொன்னீங்களே ஏஜென்ட், நான் முகவர்னு சொல்றேன். முகவரா யாரு இருப்பார்கள் இல்லையா? தன்னுடைய அரசியல் பிழைகளை தவறுகளை கண்டும் காணாமல் போகக்கூடியவர் யார்? அப்படியான அது அப்படியே மக்களாட்சி தத்துவத்தை வந்து குடி தோண்டி பொறுத்து மன்னராட்சி உருவாக்குறது தானே. ஆமா ஆமா, அதாவது போலித்தனமான ஆதரிக்கிறவருக்கு மட்டுமே வந்து, அதாவது இன்று காலையில கூட ஒரு பெரிய ஆளுமை கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரு, யார் ஆட்சி செய்கிறார்களோ அவர்களை நோக்கிதான் அத்தனை இலக்கியங்களுமே எழுதப்படும். அத்தனை இலக்கண இலக்கியங்களுமே அவருக்கு சார்ந்துதான் எழுதப்படுகிறது. அது மன்னராட்சி. அதற்கு மாறாக
உலகத்திலே ஆ. நீங்க சொன்னீங்கல்ல, மன்னர் அரசியை நோக்கி தான் இலக்கியங்கள் எழுதப்படும், காவியங்கள் படைக்கப்படும். ஆனா உலகத்திலே அதற்கு நேர் எதிர்மாறாக குடிமக்கள் காவியம் என்று எழுதப்பட்ட ஒரே நாடு தமிழ்நாடு. சிலப்பதிகாரம் குடிமக்கள் மன்னர் அல்லாத ஒரு காவியம் காப்பியத்தை உருவாக்க கண்ணகி, கோவலன், மாதவி. ஆனா அதுல 3 மன்னர்களின் சிறப்பையும் சொல்லுவார்கள், 3 நாட்டு ஆறுகளையும் சொல்லுவார்கள். இப்போ அதே போல 3 நாட்டு இயற்கை வளங்களையும். பெண்ணொருத்தி நீதி கேட்டு மன்னர் வீழ்ந்த கதை. உலகத்திலே முதலில் வழக்குரைஞர் யாருன்னா நம்ம கண்ணகி தான், நம்ம பாட்டி தான் இல்லையா? வச்ச தமிழச்சு தானே. மன்னர் வீழ்ந்த கதை. அது பாண்டியனின் கொற்றத்துக்குள் நுழைந்து மன்னனே நீதி கேட்டு வீழ்த்தியவள் கண்ணகி. கேட்க முடியுமா அந்த மாதிரி? இப்ப நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, செக்ரட்டரியேட்ல போய் கேட்க முடியுமா? நீங்க போக முடியாது, நாம முடியாது. இப்ப இந்த வெள்ளத்துக்காக நான் போனேன், ஒரு அனுபவத்தை சொல்லிடுறேன். 2023 டிசம்பர் 17, 18, 19 கடுமையான வெள்ளம். நாங்களாம் வெள்ளத்துல பிழைத்ததே பெரும் பிழைப்பு. ஏதோ தப்பி பிழைச்சு போனோம். ஜனவரி 11 கோட்டைக்கு போனேன். முதலமைச்சர் அலுவலகத்துல போய் ஒரு மனு கொடுக்கணும்னு சொல்லி, இந்த வெள்ள பாதிப்பு இருந்தது. முருகானந்தம் இன்றைக்கு இருக்கிறாரு தலைமை செயலாளர். அவர் அலுவலகத்துக்கு போகும்போது துப்பாக்கி கட்டி தான் வருவேன். ஓ, ஏன் அங்க வரீங்க, வெளியே போங்கன்ட்டு. நான் சொன்னேன், இது என்ன உங்க அப்பவுண்ட் இடமா? உங்க அப்பவுண்ட் இடமாயா? தமிழ்நாட்டு மக்களின் சொத்து. எங்க முதலமைச்சர் அங்க இருக்காரு, அவரை பாக்குறேன், பார்க்கல, அவரை பார்க்க முடியல என்பது வேறு. நீ யாரு தடுக்கிறதுக்கு? முதலமைச்சர் அலுவலகத்தில் போக கூடாதுன்னு எப்படி சொல்லான்னு அரை மணி நேரம் வாக்குவாதம். அப்புறம் முருகானந்தம் வந்து தனி செயலாளர் இருந்தார் முதல்வர். உடனே அவர் உதவியாளர் இப்படி தகராறு நடக்குன்னு தொலைபேசி போட்டார். அவர் சேலத்திலேயே இருந்தார். உடனே அவரை உள்ள கூப்பிடுங்க, வேணாரசா அப்படின்னு சொன்னா உள்ள கூப்பிடுங்க, காவலரை ஓரமணிக்க சொல்லுங்கன்னு சொல்லி, அப்புறம் முருகானந்தம் அவர்களுடைய உதவியாளர் வந்து காவலரை அமைதிப்படுத்திட்டு அப்புறம் என்னைய கூப்பிட்டு அமர வைத்து, அப்புறம் என்கிட்ட அந்த மனுவை வாங்கிட்டானுங்க, நான் பாக்குறேன்னு சொல்லுங்க அண்ணன்ட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டார். அதாவது குடிநாயக நாட்டில், ஜனநாயக நாட்டில் மக்களால் வாக்களிக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி அதிகாரத்தில் இருப்ப ஒரு அலுவலகத்துக்குள்ள. ஆனா பாருங்க, திருநெல்வேலிக்கு வந்தா, தஞ்சாவூருக்கு போனா, சேலத்துக்கு போனா முதலமைச்சர் என்ன சொல்றாங்க, ரோடு ஷோவா, ரோடு ஷோவே கை கொடுக்காரு, பாக்காரு, இருட்டு கடை போய் அல்வா வாங்கி சாப்பிடுறாரு. சாலை ஓரத்துல உள்ள தேநீர் கடையில போய் கொஞ்சம் தேநீர் குடிக்காரு. ஏன் அதே மக்களை ஒரு வாரம் ஜெயலலிதா சந்திச்சாங்கல்ல, வாரம் ஒரு நாள் கோட்டைக்கு கீழே உட்காந்துட்டு மக்களை வரிசையா வர சொல்லி மனுக்கள் வாங்கினாங்க இல்லையா? அதை ஏன் இந்த முதலமைச்சர் செய்யல? பக்கமா விளம்பரம் வருது நாளிதழ்ல. போகட்டும், முதலமைச்சரை விடுவோம். தமிழர் அரசியல் அதிகாரம் அதான். இப்ப அந்த பெருந்தலைவர் காமராஜர் ஆளுமையின் கீழ் தமிழ்நாடு இருந்தவரை அவர்கள் சமூக நீதி என்று வாய்களியே பேசவில்லை, ஆனால் சமூக நீதி நிலைநாட்டினார். உதாரணத்துக்கு கக்கனுக்கு காவல்துறை அமைச்சர் பதவி கொடுத்தார். இப்பதான் இந்த கோவி மணியனா செலியனா, ஆமா, கும்பகோணத்து பக்கத்துல அவருக்கு வந்து கல்வி உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி. அவர் வந்து தகுதியானவர் தான், அவர் கொடுத்திருக்காரு. நாமெல்லாம் சத்தம் போட்ட பிறகு, திருமாவளவனும் அது தொடர்பு கொஞ்சம் விவாதங்களை தொடங்கின பிறகு, மருத்துவர் கிருஷ்ணசாமி எங்களுக்கு அதிகாரம்னு முழங்கிய பிறகு இப்ப ஊர் கொடுத்திருக்காங்க. ஆனா கடந்த காலத்துல எங்க வச்சிருந்தாங்க? காமராஜர் கக்கனை வைத்திருந்தது போல, பரமேஸ்வரனை வைத்திருந்தது போல, திராவிட இயக்கத்துல சமூக நீதி பேசக்கூடிய இயக்கம், சமூக நீதியில் பரப்பிடம், பெரியாரின் மண்ணு என்று முழங்குறவர்கள் இவர்கள் ஆட்சியில இந்த மண்ணின் மைந்தர்களை, பச்சை தமிழர்களை, பட்டியல் குல தமிழர்களை எந்த இடத்துல வச்சிருக்காங்க? இந்த அமைச்சரவையில முதலமைச்சருடைய அறிக்கையில 1952 உருதுமொழி திணிப்பை எதிர்த்து தாக்காவிலே வங்கதேச மாணவர்கள் போராட்டம் நடத்தி துப்பாக்கி சூடு 4 பேர் செத்து போனார்கள். அந்த நாளை வங்கதேசம் பிறகு தனிநாடு ஆன பிறகு ஐநா மன்றத்தில் முறையிட்டு உலக தாய்மொழி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி 1999 அறிவித்தார்கள் என்று அறிக்கை கொடுக்கிறார். வெட்கமில்ல உங்களுக்கு? 4 பேர் செத்த நாள் உலக தாய்மொழி, 400 பேர் நான் செத்திருக்கேன். எங்க போனீங்க? இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில தானே இருந்தீங்க. ஏன் உங்க அமைச்சர்கள் தீர்மானம் பண்ணல? ஏன் ஒன்றிய அரசுக்கு சொல்லல? ஈழத்தமிழர்களுக்காக 2 கோடி கையெழுத்து வாங்கி 2 முறை ஐநா மன்றத்தில் போய் மனு கொடுத்தீங்களே, இதுக்கே நீங்க மனு கொடுக்கல? ஒரு பச்சை தமிழனா கேட்க முதலமைச்சருடைய அதனால்தான் இந்த ஆளுமை பெருந்தலைவர் காமராஜர் ஆளுமையின் கீழ் தமிழ்நாடு. அவர் முதலமைச்சராக இருந்த போதும், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த போதும் எல்லா தமிழர்களுக்கும் சமத்துவமான சமமான உரிமைகள் வழங்கப்பட்டது. பட்டி தொட்டி எங்கும் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன. படிங்கள் படிங்கள் படிங்கள், பிச்சை எடுத்தா சோறு கூட போடுறோம் படிங்க. ஆனா இவங்க 67 அண்ணா கொஞ்ச நாள்ல இறந்துட்டார். ஆனா அண்ணா தான் பெரிய அண்ணா இருந்திருந்தால் ஓரளவு இந்த மக்கள் தொகை அடிப்படையில் அனைவருக்கான அதிகாரம். அண்ணா இருக்கும்போது எத்தனை பேருக்கு அமைச்சரவை கொடுத்தாரு? யாருக்கெல்லாம் கொடுத்தாரு? 4 பேர் முதலியாருக்கு தான் கொடுத்தாரு. 7 பேரோ 8 பேரோ அமைச்சர், 4 பேர். இன்னும் சொல்ல போனா ஐயா கலைஞர் மட்டும்தான் அந்த கீழே உள்ள
விளிம்பு நிலை மக்களில் ஒருவர் கொடுத்தாரு. அவர் வந்து அதை கெட்டியா பிடித்துக் கொண்டு பொதுப்பணித்துறை அமைச்சர் யாருக்கு? அது கருணாநிதிக்கு. திருக்கோளை சேர்ந்த கருணாநிதி விளிம்பு நிலையில் உள்ளவர் தானே. ஆமா. அவர் மிக மிக நம்ம ஐயா தமிழின போராளி ராமதாஸ் ஐயா சொல்லுவாங்க, கருணாநிதி சமுதாயத்தை 4 சிற்றுந்திலே ஏற்றி விட்டுறலாம் பாரு. நகைச்சுவை சொல்ல தோட்டத்துல. சரி, இப்போ நீங்க சொல்றீங்களே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அப்பா ராமதாஸ், அப்பா சொல்லலாம், தப்பே இல்ல. அவர் மேல எனக்கு பெரிய மரியாதை இல்ல. அவரு மிகப்பெரிய போராளி, தமிழ் சமூகத்துக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் நீண்ட ஆணைமுத்துக்கு அடுத்ததாக பிற்படுத்தப்பட்டோருக்கு மிகப்பெரிய போர்வாள், பெரிய தளபதியாக நான் அவரை மதிக்கிறேன். அந்த அளவுல இருக்கிற போது அவருக்கு தமிழர் அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத நீண்ட நெடுகாலமா குரல் கொடுத்துட்டு இருக்கிறது அவர் தான். அவருடைய குரல் நீட்சியா தான் இந்த இதெல்லாம் இந்த நேர்காணலாம். அவருடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராமதாஸ் அவருடைய குரல்ல மத்தவங்க யாருமே பேசாம இருக்காங்களே. மற்ற தமிழர் அப்படின்னா நம்ம எல்லாருமே தானே பேசுறோம். நம்ம எல்லாரும் இல்ல, நம்ம எல்லாருமே பேச வேண்டியது அவர் ஒருத்தரா பேசிட்டு இருக்காரு. அவ்வளவு கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. நீங்க சொல்றதுனால ஐயாவுடைய அரசியல் நடவடிக்கைகள் நான் முரண்பட்டு ஐயா கிட்ட 7 ஆண்டு காலம் அவர் கூட இருந்தேன். அவர் பக்கத்திலே வைத்துக் கொண்டார். தோட்டத்துல அவர் வீட்டுக்கு பக்கத்திலே இங்கே என் வீட்டுல இருங்க போங்க வாங்கன்னு வச்சுக்கொண்டார். அந்த 7 ஆண்டு காலம் அவருடைய பழக்க வழக்கம் நடைமுறையெல்லாம் பார்த்தவன். அரசியல் சில முரண்பாடான நிலைப்பாடு இருக்கும்போது எனக்கு உடன்பாடுகள் வெளியே வந்துட்டேன். ஆனா ஒரு முறை சொன்னாரு, இந்த அவர் ஏற்கனவே சொன்னார் பாருங்க, வடக்கே வன்னிய தெற்கே தேவேந்தர் நாங்கள் உருவாய் மக்கள்னு ஒரு பட்டியல் பிரிவு தமிழரை மண்ணின் மக்களை பூர்வக்குடி மக்களை என் உடன்பரப்புன்னு சொன்ன முதல் தலைவன் தமிழின போராளி ஐயா ராமதாஸ் தான். எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கு தெரியும். அவர் நான் இருக்கும்போது ஒரு ஆளுமை மிக்க அல்லது அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கூட்டம் வந்து கும்பல் வந்து அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர்கிட்ட சால்வையெல்லாம் வாங்க மாட்டார், புத்தகம் கொடுத்தா வாங்கி இப்படி வச்சுட்டு போங்கன்றவர். நான் எதிரே இருக்கேன். அப்ப சொன்னாரு, ஐயா நீங்க ஒரு குறிப்பிட்ட தென் மாவட்டங்கள்ல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தூக்கி விட பாத்தீங்க, அவங்க எல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க, அந்த ஆளுமை எல்லாம் கிடையாது. நீங்க எங்களை எடுங்க, எங்களுக்கு உங்க கட்சியில பொறுப்புகள் நிறைய கொடுங்க, நாங்க உங்களை கொண்டு வந்துடுறோம்னு சொல்லும் போது பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்து சொன்னாரு, ஐயா அங்க வாங்க, நான் எல்லோருக்கும் பொதுவான ராமதாஸ் ஐயா சொன்ன சொல்லுங்க, தமிழின போராளி ராமதாஸ் ஐயா சொன்ன சொல்லு, நான் எல்லோருக்கும் பொதுவான, நான் யாரையும் பிரித்து பார்க்கல. அதே நேரத்தில் வயிற்றில் இருக்கும் கருவை நினைத்து கையில் இருக்கும் குழந்தை இழக்க மாட்டேன். உங்களுக்கு நேரடியாக பார்த்தவன் நான். அந்த கும்பல்கிட்ட சொல்றாரு, குழந்தை இழக்க மாட்டேன். வயிற்றில் குழந்தை பறந்தாலும் பறக்கும். புரியுதுல உங்களுக்கு? அப்படி சொன்ன அவரை பயன்படுத்தாம விட்டது ஒரு பெருங்குறை. தமிழ் சமூகத்துல இந்த தலைப்புல பார்த்தோம்னா பிற்படுத்தப்பட்டவர்கள் 75 ஆண்டுகளாக பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் 75 ஆண்டுகளாக மிகவும் ஆமா பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் பட்டியலினத்தில் இருக்கிறார்கள். ஷெட்யூல் டிரைப்ஸ் மலைவாழ் மக்கள் பழங்குடிகளாகவே இருக்கிறார்கள். சமூக மாற்றம் சமூக நீதி என்று 75 ஆண்டுகள் நீண்ட நெடிய பயணம் ஏற்பட்ட போதிலும் அரசியல் அதிகாரம் தமிழர்களுக்கு பிரித்து கொடுக்காத ஒரே காரணத்தினால்தான் இது அதே நிலையில இருக்குது. அந்த நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு போக முடியவில்லை அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது. இன்னொன்னு செய்யணும், நீங்க சொல்றபடி சமூக நீதி எல்லாமே நாங்க தான் பிறப்பிடம் பெரியார் பிறந்தமன் எல்லாமே சொல்றாங்க. ஆனா இதை பற்றி எதுவும் பேசாத மகாராஷ்டிரா சுனில்குமார் சிண்டே இயல்பாக முதலமைச்சர் ஆயிட்டார். இப்ப பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, ஆனா மணிப்பூர்ல ஒரு பழங்குடியினரை முதலமைச்சர் ஆக்கினார். அங்க கலவரம் அது வேணும். அதே போல பஞ்சாப்ல ஒரு பட்டியல் பிரிவை சார்ந்தவரை முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறாங்க, ஆக்குவோம் என்று ராகுல் காந்தி கூட சொன்னார். பீகார்ல நம்ம நிதிஷ்குமார் அவர் பதவி ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர் பதவி இழக்கக்கூடிய நிலையில ஒரு பட்டியல் மாஞ்சைன்னு நினைக்கிறேன் ஒருவர் முதலமைச்சர் ஆக்கினார் இல்லையா? இப்படி இந்தியாவில் பல ஆந்திராவில சொல்லாமலே ஒரு பட்டியல் பிரிவு முதலமைச்சர் இருந்திருக்காரு, அஞ்சையா என்று நினைக்கிறேன். அந்த பேரை பார்க்கணும் அந்த முதலமைச்சர் பற்றி. ஆனா அவங்க எல்லாம் சமூக நீதின்ற வாய்களே எங்க பேசல. உத்தரப்பிரதேசல மாயாவதி எத்தனை முறை முதலமைச்சர் இருந்திருக்காங்க, மிகப்பெரிய மாநிலம் இந்தியாவில. அங்க சமூக நீதினு யாரும் பேசல. இல்ல உங்களுக்கு இதுக்கு அடுத்த
தொகுதி பக்கமே நீங்க எட்டி பார்க்கவே கூடாதுன்னு பாக்குறவங்க தான் சமூக. அப்ப அந்த சூழ்ச்சி தமிழர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமா வேண்டாதா? அந்த நிலையில தான் நம்ம ஐயா தமிழின போராளி மருத்துவர் ராமதாஸ் ஐயாவே அதுல பின்வாங்கிட்டாரு, அல்லது அவரால் முடியல இல்லையா? ஒன்றிய அரசுல மட்டும் ஆமா யாராவது அமைச்சரா இருந்த போதுங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அதையும் மீறி தம்பி வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு வந்து ஒரு இளைஞர்கள் கூட்டத்தை கூட்டி தமிழ் மொழிக்கு, இனத்துக்கு, நாட்டுக்கு குரல் கொடுத்தாரு, போராடுறாரு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துல சீட்டு வாங்கி ஒரு சட்டமன்றத்தில் நின்று வெற்றி பெற்று, ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரவைத் தலைவரை எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு துணிச்சல்மிக்க தமிழனா இருக்கான், மண்ணின் மைந்தன், பச்சை தமிழன். ஆனா இப்ப தம்பி சீமானுடைய கட்டமைப்பு எந்த அளவுக்கு மேம்படுத்து, அதுதான் நமக்கு இப்ப கவலை. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நான் சொல்லிடுறேன். 1944 முத்தமிழ் காவலர் கியாபை விஸ்வநாதன் அரசியல் அடிப்படையில் இயக்கம் தொடங்கினது 1916 மறைமல் அடிகள் இல்லையா? இன்னைக்கு கூட தமிழ் இதுல அவரை பற்றி ஒரு புத்தகம். அப்ப அரசியல தமிழர் அரசியல் அதிகாரம் என்ற இலக்கில கியாபை விஸ்வநாதன் தொடங்கினார். அதுக்கடுத்து மாப்போசி வந்தார். அதுக்கடுத்து நாம் தமிழர் இயக்கம் சீபா ஆதித்தனார். பண வலிமை, படை வலிமை, அதிகார வலிமை, ஊடக வெளிச்சம் இருந்து அவரால் வெல்ல முடியல. இந்த திராவிடம் கவிழ்த்து விட்டது. சந்திரோதயம் என்கின்ற ஒரு திரைப்படம் தான் பச்சை தமிழன், தமிழர் தந்தை சீபா ஆதித்தனரை தலை குப்புற கவிழ்த்தது. அவரும் திராவிடத்தோடு இணையக்கூடிய நிலை. சிலம்பு செல்வர் மாப்போசி மொழிவழி மாநில பிரிவின் போது பல பகுதிகளை தமிழ்நாட்டோடு சேர்க்க வேண்டும் என்று போராடி ஓரளவு வென்றவர். ஆனா அரசியல் அதிகாரம் பெற முடியல. திராவிடத்தோடு எம்ஜிஆரோடு இணக்கமாக போகக்கூடிய கடைசி கட்ட சூழ்நிலை. எல்லாவற்றுக்கும் இப்ப ஐயா ஈவேராவினுடைய மகன் ஈவிக்கு சம்பத்து சொல்லின் செல்வர், அண்ணாவுக்கு நிகரானவர். திராவிட நாடு என்பது போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டுவது. சோவியத் ரஷ்யா போய் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தாரு. மொழிவழி தேசிய இனங்களின் தன்னுரிமை, சுயநிர்ணய உரிமை, தமிழ் தேசிய கட்சின்னு தொடங்கினார். அவர் கட்சியை நடத்தவில்லை, அடிஞ்சு வரக்கிறாங்க இந்த திராவிட மடைமாற்றி. இப்படி தமிழர்களுக்கான அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிற அவரு தெலுங்கர், ஆனா தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்தார் இல்லையா? முத்தமிழ் காவலரா இருக்கட்டும், சிலம்பு செல்வரா இருக்கட்டும், ஆதித்தனாரா இருக்கட்டும், சம்பத்தா இருக்கட்டும், கடைசியில ஐயா பல நெடுமாறனா இருக்கட்டும், இந்த திராவிட மடைமாற்றிகள், திசை திருப்பிகள் சிக்கல் இல்லாத சிக்கல், அது பிரச்சனை இல்லாத பிரச்சனைகளை பெருசாக்கி பல நெடுமாறன் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள் கூட தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே பாடுபட்டு வந்து ஒரு இடத்துக்கு தமிழ் தேசிய அரசியல் அதிகாரம் கொண்டு வர முடியல. சீமானுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்புகள் அமைந்திருந்த போதிலும் வந்து மாவட்ட செயலாளர் கட்டமைப்பு அல்லது இப்ப திராவிட கட்சிகள் இத்தனை ஆளுமைகளால் முடியல. அதாவது 100 ஆண்டு கால தமிழ் தேசிய வரலாற்றில் தமிழ் தேசிய அரசியலை வெகுமுக்க அரசியலாக கொண்டு வரக்கூடிய நான் சொன்ன இந்த தலைவர்களால் முடியல. ஆனால் 2009 ஈழத்து முள்ளிவாய்க்கால்ல இனப்படுகொலையின் அடிப்படையில எழுந்த பச்சை தமிழன், மண்ணின் மகன் செந்தமிழன் சீமான், அரணையூர் தமிழன், அவனுடைய பேச்சு, அவனுடைய செயலாக்கம் மிகப்பெரிய வெகுசன அரசியலாக தமிழ் தேசியம் மலர்ந்தது. இப்ப வர உங்களுக்கு இந்த கட்டமைப்பு தான் கட்டமைப்புல வந்து உங்களுக்கு கண்ணுக்கு இன்னைக்கு வெளிச்சமாக இப்போ அண்ணாமலை கூட கொஞ்சம் கட்டமைப்பை அவர் வந்த பிறகு தமிழிசை சவுந்தரராஜன் இல்ல நான் சொல்றேன், தமிழிசை சவுந்தரராஜனால முடியல, நம்ம அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணனால முடியல, சிபி அவர் அந்த கிருஷ்ணன் கோயம்புத்தூர்காரு அவரால் முடியல, எத்தனை பேர் வந்தாங்க முடியல. ஆனா அண்ணாமலை வந்த பிறகு ஓரளவு பரபரப்பான அரசியல், அதிரடி அரசியல் மூலம் மக்கள் சொல்லுங்க ஒரு பயணம் போய் ஓரளவு கட்டமைப்பு இருக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சி எந்த கட்டமைப்பும் இல்ல. திமுக அதிமுக தொல்லை ஏறி போகும். இவங்க டெல்லியில நமக்கு ஒரு பிடிப்பு வேணும் என்பதற்காக அடைந்தால் திராவிட நாடு, அடையவிட்டால் சுடுகாடுன்னு முழங்கிட்டு இடுகாடாக்கி விட்டாரு. மெரினா கடற்கரை, அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா முடிச்சுட்டான். அப்போ இப்படிப்பட்ட நிலையில இந்த செந்தமிழன் சீமான் 36 லட்சம் தமிழர்கள் வாக்களிக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்தார் 8 விழுக்காடு. ஆனா மக்கள் ரெடியா இருக்காங்க. கட்டமைப்பு மக்கள் வந்து சீமான் வந்து ஆதரிப்பதற்காகவோ அல்லது சீமானுடைய அரசியலை வந்து ஆதரிப்பதற்காகவோ சீமானுடைய அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்கு மக்கள் ரெடியா இருக்காங்க. ஆனால் சீமான் அதற்கான கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாரா? நான் இருக்கிற காலகட்டத்துல அதை வலியுறுத்தினேன். குறிப்பா சுருக்கமா சொல்றேன், கிளை அமைப்புல இருந்து தலைமை வரைக்கும் 7 பேர் ஆளுமைகள். 8வது ஆளுமையாக
வேட்பாளர் ஊராட்சி மன்ற தலைவர், பேரூராட்சி உறுப்பினர், பேரூராட்சி தலைவர் அல்லது ஒன்றிய தலைவர், ஒன்றிய உறுப்பினர்கள், மாவட்ட உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாக தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர். அப்ப 8 பேர் ஒரு தொகுதிக்குள், ஒரு ஊருக்குள் 8 பேர், 8 பகுதியில இருந்து 8 பிரிவு தமிழர்கள், பிறமொழியாளர்கள் கூட சேர்த்து அந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். கிளை அமைப்பிலிருந்து தலைமை வரைக்கும் சரிதான் அண்ணா என்று ஏற்றுக்கொண்டார், ஓரளவு செய்தார். இது இந்த அம்மையார் ஜெயலலிதா பக்கத்துல ஒரு கும்பல் இருந்தது பாருங்க, அது மாதிரி ஒரு கும்பல் சீமான் பக்கத்துல உட்கார்ந்து கொண்டு, தம்பி நீங்கள் புரட்சி புரட்சி என்று பேசுறீங்க, மகிழ்ச்சி எனக்கு, ஸ்டெர்லைட் ஆலை மூடணும், நாங்க போராட்டத்தை தொடங்குறோம், தொடங்குங்க. போராட்டத்தை தொடங்கிட்டான். மக்கள் விழித்துக் கொண்டார்கள், புரட்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்க. 2 முறை வந்தார் சீமான், ஆனா எனக்கு தெரியாமலே வந்துட்டார் இல்லையா? அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதுக்காக ஒரு கட்சி என்ற அடிப்படையில் 12 பேர் நாங்க தான் சிறையில இருந்தோம். மக்கள் அதிகாரத்துல 7 பேர், நாங்க 12 பேரு. நான் மாநில ஒருங்கிணைப்பாளர். 58 நாள் நான் சிறையில இருக்கிறேன். 58 நாட்கள் சிறையில இருக்கிறேன். என்ன பிணையில இருக்க கூட ஒரு கட்சி தொண்டை முன் வரல. வழக்குரைஞர்களால் சொல்லப்பட்ட கட்சின்னு பெருமையை பேசுவார். அப்போ இந்த நான் சொன்ன பாருங்க, ஜெயலலிதா அதுதான் கட்டமைப்பு. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை போல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை போல அந்த கட்டமைப்புகளை உருவாக்கி இருந்தால் என்னிடமென்றிருக்கலாம் தமிழர் அதிகாரம். சீமான் அவர்கள் ஒரு கட்டமைப்போடு இருக்கிறார். அவர் 36 லட்சம் பேர் வாக்குகளை 36 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறார். அவர் 8% வாக்கு நான் வச்சிருக்கிறேன், அது அடுத்து 16 மாத்துவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ இறுதியா சமீபத்துல அரசியல்ல வந்த மிகப்பெரிய ஆளுமையாக கருதப்படுகின்ற ஊடக வெளிச்சங்கள் அத்தனையுமே உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு ஆளுமை திரு மரியாதைக்குரிய தம்பி விஜய் அவர்கள். தமிழ் ஆளுமைகள்ல இப்ப தமிழர் கட்டமைப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ விஜய் ஒருத்தர் அரசியல் வந்திருக்காரு. இப்போ திரைப்படத்துல முதன்மை ஒரு அதாவது தமிழக திரையுலகில தன்னை முதன்மையாவே நீண்ட நாட்களா வச்சுட்டு இருந்ததுல விஜய் தான் வச்சிருந்தாரு அப்படின்னா அது மறுக்க முடியாது. அரசியலுக்கு வரணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அவர் தன்னுடைய அலுவலகத்திலேயே அரசியலுக்கு வரலாம் என்று முடிவெடுத்ததுக்கு பிறகு தன்னுடைய ரசிகர்களை வைத்தே கூட்டங்களை நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இடங்களுக்குமே மாவட்ட செயலாளர்களும் துணை செயலாளர்களும் அமைப்பு செயலாளர்கள் அத்தனையுமே நியமிச்சு முடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அரசியலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 69,000 பூத் ஏஜென்ட்ஸ் நம்ம போடணும். அப்ப அதை யாரு கட்டமைக்கிறாங்களோ அவங்கதான் அரசியல்ல 234 தொகுதியிலையும் நிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை வாய்ப்பாடு மாதிரி. அது அந்த இடத்த கட்டமைச்சு முடிச்சுட்டேன், நான் 70,000 பேரை பூத் கமிட்டி ஏஜெண்டா நான் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன், மாவட்ட செயலாளர்களை 80 பேரை அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன், 2000 பேரை கூப்பிட்டு நான் ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப முதலாம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடுற பொழுது 2000 பேர் அப்படின்னா 2000 பேர் அங்க உட்கார்ற அளவுக்கு பணம் கொடுக்காம அன்பு ஆதரவு அரசியல் அரவணைப்பு அப்படிங்கிற அடிப்படை சித்தாந்தத்தோட 2000 பேரை கூட்டுறாரு. இன்னைக்கு இப்தார் விருந்து நடத்திருக்காரு. அதுல 2000 பேர் இல்ல 5000 பேர் கூட்டமா கூடியிருக்கிறார்கள். இப்படி மக்கள் கூட்டம் திரளாக கூடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய கட்டமைப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கட்டமைப்பை பற்றி நினைக்கிறத காட்டிலும் அவர் முன்வைக்கிற தத்துவம் இருக்குல்ல, அது திராவிட தத்துவத்தை தான் முன்வைக்கிறார். இல்ல பெரியாரை முன்னிறுத்தும் போது நீங்க நான் மறுக்கிறேன் அவருடைய அரசியல் என்பது. அவரே சீமான் அவரை என் தம்பி தம்பின்னு சொல்லும் போது நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன். என் தம்பி என்று அவர் சொல்லும் போது என் பக்கத்துல நிக்க போறாரு, நான் சண்டை போடுறேன்னு சொல்லுவேன். அதை நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன். அது எம்ஜிஆருக்கு இருந்த கவர்ச்சி அரசியல் வேறு, எம்ஜிஆருக்கு அரசியலும் இருந்தது கவர்ச்சியும் இருந்தது, ரெண்டும் ஒன்னா இணைந்தது. அவர் நீண்ட காலம் திராவிட முன்னேற்ற கழகத்துல பயணித்தவர், அண்ணாவின் தம்பியா, கலைஞரின் தோழனா. ஆனா தம்பி விஜய் தம்பியா இருக்கலாம், ஆனா அரசியல்ல அவருக்கு எந்த பக்குவமும் இல்ல, பண்பும் இல்ல, கொள்கையும் இல்ல, கோட்பாடும் இல்ல. இருந்தால் பிரசாந்த் கிஷோரை கொண்டு என் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறாரு, வடநாட்டுக்காரன பாப்பான ஒன்று. அடுத்து இப்ப இந்த விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து ஒருத்தர் போனாரு, அவர் பேர் என்ன? அவர் தமிழரா? அவர் தமிழர்களுக்கு நல்வழி காட்டக்கூடியவரா? எனவே அவருக்கு ஏற்கனவே வெற்றி கழகம்னு போடும்போது இக்குப்படாம விட்டுட்டாரு. அது வெற்றி கழகம்னு நான் தான் சொன்ன ஊடகங்கள்ல. அதுக்கப்புறம் என் பேச்சை கேட்டுதான் இக்கு போட்டார், வெற்றி கழகம்னு. தமிழக வெற்றி கழகம்னு இக்குப்படாம போட்டாரு. நான் பல இடங்கள்ல பேசின பிறகு அது இந்த புஷி ஆனந்தனா
அவர் கவனத்துக்கு போய் விஜய் சொல்லி ஆமா ஆமா அவர் அண்ணன் சொல்லி சரதான் இக்கு போட்டாங்க. ஆனால் அவருடைய நோக்கம் என்ன, கொள்கை என்ன, முயற்சி என்ன, அவர் அந்த கொள்கை பட்டயம்னு சொல்றோம் இல்லையா, அதை வெளியிட்ட பிறகுதான் முடிவு செய்ய முடியும் என்கின்ற நிலையில அவருடைய அரசியல் தமிழ் தேசியத்துக்கு பொருந்தாத அரசியல் தான் இன்றைய நிலை வரை. நாளை இப்படி வந்தாலும் மாறலாம். நன்றி, வணக்கம்.